2 ஆண்டுகளாக நம்ம காசாவில் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒன்றையுமே சாதிக்கவில்லை. கடைசியில் ஒரு சமாதான உடன்படிக்கை மூலமாகத்தான் நம்முடைய வெற்றியை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. 2 ஆண்டுகள் யுத்தத்தில் நாம் நிறைய பாலஸ்தீனத்திற்கு எதிரான யுத்தங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தின் பல பேரையும் இழந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஆயிரக்கணக்கான வீரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தந்திருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்வது. இதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய விளைவுகள் நம்முடைய நாட்டை மொத்த நாசக்காடாக மாற்றிவிடக்கூடிய விளைவுகளாக இருக்கும் என்கிற ஒரு பாரிய எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். அதே நேரம் அரசியல் ரீதியாக நாம் தோற்றிருக்கிறோம், சர்வதேச ரீதியாக நாம் தோற்றிருக்கிறோம். இந்த இரண்டிலேயுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜெயித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் மனதை விட்டு சொல்லி இருக்கிறார் இட்சாக் பிரிக். அதே போன்று தொடர்ந்து பேசுகிற இட்சாக் பிரிக் என்ன சொல்றாருன்னா, சர்வதேச அளவில் நம்ம நாடு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு ஆதரவாக சர்வதேச ரீதியில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் தோற்றிருக்கிறோம், அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய பேட்டியில் இட்சாக் பிரிக் அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இவர் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரலாக இருக்கிறார். இப்படியான சூழல்ல இறுதியான வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார். அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு அன்சாருல்லா என்கிற யமனுடைய படைப்பிரிவு இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் பகுதிகளை நோக்கி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பலஸ்டைன் 2 என்கிற வகையான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்கள் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்துடைய யுத்தம் மொத்தமாக நின்றுச்சுன்னா நாங்களும் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், இல்லாத பட்சத்தில் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 2 கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறார்கள் செங்கடல் பார்டருக்குள்ள என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஹைப்பர்சோனிக் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதிகளில் இந்த தாக்குதல் சூப்பர் ஹிட் தாக்குதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அவர்களுடைய தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளில் நாங்கள் ஏவுகணையை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்று அறிவித்தார்கள். பிறகு தடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது. அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருப்பதை ஹூத்திகளுடைய படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜெனரல் யஹியா சாரி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும்.